தீர்த்தகிரி முருகன் கோவில் அப்படின்னா அது வாசல்ல இருக்கிற இந்த குழந்தைய எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல குட்டி முருகர் இவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும். குட்டி முருகர்கிட்ட திருநீர் வாங்கி பூசுனா நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் பல சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டே இருந்தது. இதுக்கு எப்படா முடிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ அந்த குழந்தைய கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீடியோ வெளியாச்சு. கைது பண்ணிட்டாங்களா? எப்படி குழந்தைய கைது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. குழந்தைய ரெஸ்கியூ பண்ணி சிடபிள்யூசி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. அங்கே இவங்க அந்த குழந்தைய படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நாங்களே எங்கள் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸ் இதுக்கு முன்னால் அந்த குழந்தை கையில் 500 1000ன்னு வந்து அந்த உண்டியலுக்குள்ளே போகையில் அவங்க கொஞ்சமாக திங்க் பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தைக்கு இவ்வளவு பேர் வருது அப்படின்னா பின்னாலேயே ஆபத்தும் வருது அப்படிங்கிறது. அந்த குழந்தை எம்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா அது ஆண் குழந்தை அப்படின்னு தாங்க பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க அது பெண் குழந்தை. பெண் குழந்தைக்கு அவ்வளவு அழகாக மேக்கப் போட்டு அதை அந்த இடத்துல உட்கார வச்சு ஏதோ 10 5ன்னு கொடுத்தா கூட அந்த குழந்தைக்கோ அந்த குழந்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கோ போய் சேரட்டும் அப்படின்னு விட்டுறலாம். வரவங்க எல்லாம் 1000 2000 500 இப்படி கொடுத்தா அதை வீடியோ எடுத்து போட்டால் அப்புறம் என்ன நடக்கும்? இதுதான் நடக்கும். இது மாதிரி குழந்தைங்களை வச்சு சம்பாதிச்சு பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த காணொலி பதிவை நான் பதிவு பண்ணுறேங்க. தயவு செய்து எங்கேயாவது இது மாதிரி குழந்தைங்க உட்காந்து கை நீட்டி பைசா வாங்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பைசா கொடுத்து நல்லது செய்யணும்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தைங்க நல்ல இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்களுக்கு ஏதாவது நல்ல உதவி செஞ்சுட்டு போங்க அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். ஸோ குழந்தைங்க அப்படிங்கையில் இந்த இடத்துல நமக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது தாயா. ஸோ உங்களுடைய கருத்து கமெண்ட்டுக்கு தேவை. நன்றிங்க.